5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போஸ்தலன் யோவான் ஒரு சுவிசேஷத்தை முதல் எழுதுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்ற 3 நிருபங்களை அவர் எழுதுகிறார். இந்த யோவானுக்கு ஒரு பெயரே அன்பின் சீசன். இந்த யோவானுடைய சுவிசேஷமாக இருக்கட்டும், நிருபங்களாக இருக்கட்டும், நீங்கள் வாசிக்கும் போது அதிகமாய் அன்பை குறித்து என்ன செய்வார்? பேசுவார். இந்த முதல் நிருபம், இந்த 1 யோவானில் 5 அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாய் அன்பை குறித்து பேசுவார். அந்த அன்போடு கூட இந்த முதல் நிருபத்தில் இன்னொரு விஷயத்தையும் அதிகமாக அழுத்தமாக சொல்லுகிறது, வெற்றியுள்ள வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். இந்த முதல் நிருபத்தை வாசித்தீங்கன்னா பல இடங்களில் நீங்களும் நானும் வெற்றி பெற்றவர்களாக இந்த பூமியில வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வாலிபர்களுக்கும் சரி, முதியவர்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, எல்லா வயதுள்ளவர்களும் நாம வெறும் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு தோற்று போன வெட்கப்பட்ட அல்லது ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அழைக்கப்படலை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த முதல் நிருபத்தில் பல இடங்களில் சொல்வார். நீங்க 1 யோவான் 2 அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம், 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்புறம் இந்த 5ஆம் அதிகாரம் இந்த 4ஆம் வசனம், இந்த எல்லா வசனங்களிலும் பார்த்தீங்கன்னா நாம ஜெயம் எடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத திரும்ப 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 சொல்லுவார். 1 யோவான் 2 அதிகாரம் 13, 14, 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனம், 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனம். தேவ ஜனங்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களை நாம் சந்திக்கிறதும், போராட்டம் வழியே கடந்து போவது நமக்கு நியமிக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உலகத்தில் உபத்திரவம் உண்டு. உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நமக்கு பலவிதமான போராட்டங்கள் இந்த உலகத்திலே உண்டு. அந்த போராட்டங்களில் நாம் தோற்று போனது அல்ல. உலக வாழ்க்கையா இருக்கட்டுமே, உலக பிரகாரமான வேலை, தொழில், பொருளாதார காரியம், நாம குடும்பத்தில் செய்கிற காரியம், இது உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி, நாம வெட்கப்பட்டு அவமானப்பட்டு ஒன்றுமில்லாமல் நாம தோற்று போய் நிற்பது தேவனுக்கு பிரியமே அல்ல. அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், கர்த்தர் பிரியமான வாழ்க்கை, எல்லா விஷயத்திலையும் நம்ம தோற்று போய் வாழ்வதை தேவன் விரும்புகிறதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம எல்லாருமே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இங்க யோவான் சொல்லிட்டு அவர் சொல்றது வார்த்தை பாருங்களேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறவளாய் வாழணும்னா என்ன தேவையா? என்ன தேவை? விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரி, திரும்ப அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இங்க வார்த்தை கவனிங்களேன். எது உலகத்தை ஜெயிக்குமா? யார் உலகத்தை ஜெயிப்பாங்களா? சத்தமா சொல்லுங்களேன். யார் ஜெயிப்பாங்களா? தேவனால் பிறப்பு. தேவனால் பிறப்புதுன்னா பாஸ்டர் நாங்கள் எல்லாம் தேவனால் பிறக்காம யாரால் பிறந்திருக்கிறோம்? இதே யோவான்ல பார்த்தீங்கன்னா 1 யோவான்ல 3 அதிகாரத்தை சொல்லும் பொழுது தேவனால் பிறந்தவன் பிசாசின் பிள்ளைகள் என்று 9-10 வசனம் சொல்லுவார். நம்ம எல்லாருமே தேவனால சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற தேவனால் பிறப்பதுன்னு எதை சொல்லப்படுதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மறுபிறப்படைந்த ரட்சிக்கப்பட்ட அப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து யோவான் சொல்கிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் மறுபடியும் இயேசுவால பிறந்தவர் எல்லாருமே இந்த பூமியில ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்முடைய அழைப்பே ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியான அழைப்பு தான். நீ நிறைய பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆவிக்குரியவர்கள் தான், ஆனா குடும்ப வாழ்க்கையில ஒரு தோல்வி, குடும்ப வாழ்க்கையில ஒரு வெட்கம், அவமானம், குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லை, எதை செய்தாலும் ஒரு தோல்வி. வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், குடும்பத்தோட விஷயமா இருக்கட்டும்,
தோல்விக்கு மேல தோல்வி, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, எதை செய்தாலும் ஒரு நிந்தை, எதை செய்தாலும் ஒரு போராட்டம், என் குடும்பத்தில் எதை செய்தாலுமே என்னால் ஒரு காரியத்தை சரியா செய்யவே முடியல. இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை, எவ்வளோ சத்தியம் கேட்டாலுமே ஆண்டவர் வார்த்தையின்படி நடக்க முடியாம விழுந்து 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 எழும்புகிற அனுபவம், ஒரு தோற்றுப்போன ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன் அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ள அவசியம். என்ன விசுவாசம்? முதல்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா வெறும் தொட்டில முழுகி எழும்புவதுக்கு பேர் ரட்சிப்பு அல்ல, அது வெளிப்புற அடையாளம். ரட்சிப்புனா என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு மரித்து அவரோடு அடக்கமனப்பட்டு அவரோடு நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்று நாம் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துக்கு பேரு தான் ரட்சிப்பு. அல்லேலூயா.